வணக்கம் நண்பர்களே, இது வைப் வித் அ ட்ரைப். நான் பொன்மொழி திருநாதன். பொதுவாக என்னுடைய யூடியூப் பதிவுகளை பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஒரு புக் ரிவ்யூவாகவோ, இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு கதையாவோ, இல்லை ஒரு பாசிட்டிவ் சைக்காலஜி டெக்னிக்காவோ, அது மாதிரி தான் நான் யூஸ்வலாக போட்டிருக்கேன். இந்த பதிவு அதற்கு மாறுபட்டதாக இருக்கும். லைஃப்பில் சம்டைம்ஸ் நமக்கு தோணும் பார்த்திங்களா, என்னடா அது எல்லாமே முட்டுச்சந்தாவே இருக்குது, எங்கேயுமே மூவ் பண்ண முடியல, அப்படியே உட்காந்துருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையாலாகாதத்தனம், இல்லை கையறு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு நிலமையில் இருப்போம். அது மாதிரி ஒரு நிலமையில தான் டிசம்பர் 2 ஜான்வரியிலன்னா நான் இருந்துகிட்டு இருந்தேன். வின்டர் ரொம்ப மோசமாக இருந்தது இங்கே யூஎஸில். ஒரே ஒரு ஸ்னோ தான். 10 நாளைக்கு எங்களால் வீட்டை விட்டு வெளியிலே வர முடியல. எல்லாம் உள்ளறையே உட்காந்துருக்க மாதிரி ஒரு நிலமை. ஊருக்கு இந்தியாவுக்கு வந்து அப்பா அம்மாவை பார்க்கலாம், மாமியார் பார்க்கலாம், பெரியவங்களை எல்லாரையும் பார்க்கலாம், ஃபேமிலியை பார்க்கலாம் அப்படின்னா எதுவுமே அதற்கான வாய்ப்புகள் அமையாத மாதிரி போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இன்னும் ஒரு வருஷம் அது மாதிரி எங்கேயும் போகாமல் இங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை. இது மாதிரி எங்கே போனாலும் முட்டு சந்துரா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு நிலமையில் இருக்கும் பொழுது அந்த வில் பவரை நம்ம டேப்பின் பண்ணி நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக? ஸோ நான் எப்பயுமே இந்த பாட்காஸ்ட் அதெல்லாம் போடும்பொழுது யோசிப்பேன், இது யார் கேட்குறா, யாராவது கேட்குறாங்களா? அஃப்கோர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தவிர நிறைய பேர் கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க கேட்குறவங்க கொடுக்குற அந்த ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். ப்ளஸ் நாமளும் ஏதோ மீனிங்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி எப்பயுமே இருக்கும். அதனால தான் வேறு ஏதாவது டைவர்சிஃபை பண்ணாமல் என்னோடய கண்டென்ட் இதுதான், அதோட குவாலிட்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதெல்லாம் வேர்த்தா? நம்மளோட ஃபிங்கர் டிப்பில் ஒரு சாட் ஜிபிடியில் இல்லை ஒரு ஜெமினியில் போட்டு கேட்டிங்கன்னா இதை விட சூப்பராக ஆடியோ, வீடியோ, எம்பெடடாக, அனிமேட்டடாக எத்தனையோ விஷயங்கள் வரப்பொழுது நாம் சொல்கிற இந்த 3 நிமிஷம் ஷார்ட்ஸோ இல்லை 10 நிமிஷம் பாட்காஸ்ட்டோ என்ன பெரிய இம்பேக்டை கொடுத்துட முடியும்? அதை தான் பர்சனலைஸ்டாக இருக்கிறத தவிர அதை நம்ம பண்ணி தான் ஆகணுமா? எதுக்கு வேண்டாம், ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னுலாம் தோண ஆரம்பிச்சது. இது மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்களை கூட நம்ம செய்ய வேண்டாம், அந்த வில் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹையர் சோர்ஸ்லேருந்து எனர்ஜி எடுக்கிறதோ, கோயில் போய் எனர்ஜி வாங்கிக்கிறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு பேசி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதோ, இல்லை ஃபேமிலியில் பேசி அவங்களுடைய அட்வைஸ் வாங்குறது, அது மாதிரி எதுவுமே இல்லாமல் வில் பவர் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கிற நிலமையில தான் என்னுடைய யூடியூப் ஃபீல்டில் ஒரு ரொம்ப அழகாக ஒரு நியூஸ் பாப்பப் ஆச்சு. புத்த பிக்ஷுக்கள் ஒரு 19-20 பேர் ஃபோர்ட் வொர்த், டெக்ஸஸ், அதாவது தெற்கு பகுதியிலேருந்து, யூஎஸ்லோட தெற்கு பகுதியிலேருந்து அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2300 மைல்ஸ். அதை 110 நாள் 108ன்னு சொல்கிறாங்க, 110 நாள்னு வச்சுப்போமே, 110 நாள் நடந்தே கிடக்குறாங்க. எங்கே வராங்கன்னா வாஷிங்டன் டிசி, அப் நார்த் ஈஸ்ட்டுக்கு வராங்க. 2300 மைல்ஸை 110 நாளில் இந்த 20 பேர் பக்கமாக கடந்து வராங்க, நடந்தே வராங்க புத்த பிக்ஷுக்கள். இதை வந்து லீட் பண்ணுறவர் பேர் வந்து பிக்ஷு பன்யகாரா. அவரோட வயசு என்ன அது எனக்கு தெரியல. அவரை பற்றி நிறைய நியூஸ் எதுவுமே நான் கேள்விப்பட்டது கிடையாது. இன்ஃபேக்ட் தமிழ் நியூஸில் நீங்கள் அந்தளவுக்கு ஃபீல்டில் அவர் வந்தாரான்னு கூட எனக்கு தெரியல. பட் இங்கே சின்ஸ் ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் த நியூஸ் ஃபீட், எனக்கு அது என்னோடய ஃபீல்டில் வந்துகிட்டே இருந்தது. ஓகேயா? இந்த 20 பேர் டெய்லி ஒரு 15-20 மைல் நடக்கிறாங்க. நைட்டு எங்கே அவங்களுக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களோ அங்கே தங்கிக்கிறாங்க. சர்ச்சில் தங்கிக்கிறாங்க, ஸ்கூல்ஸில் தங்கிக்கிறாங்க. அங்கே பார்க்கும்பொழுது எல்லாருக்கூடையும் சேர்ந்து மாஸ் மெடிடேஷன் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் அவங்களோட அருள் தராங்க. இது மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டே வராங்க. கொடுக்குறத சாப்பிட்டுக்கிறாங்க. நான் இது சாப்பிட மாட்டேன், அது மட்டும் சாப்பிட மாட்டேன், அது மாதிரி எதுவுமே சொல்கிறதில்ல. இதில் இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் கூட இருக்குது, அலோகான்னு சொல்லிட்டு, ஒரு ரெஸ்கியூ டாக். அதாவது அந்த புத்த பிக்ஷுக்கள்லாம் சேர்ந்து ரெஸ்கியூ பண்ண ஒரு நாய். அந்த நாயும் இவங்க கூட நிறைய நடந்து வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாள் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பனியில், ஏன்னா அவங்க நடந்த டைம் வந்து ஃபுல் வின்டரில், அக்டோபரில் ஆரம்பிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஃபெப்ரவரி ஆரம்பத்தில் அந்த டைமில் தான் முடியுது. 110 நாள்னால் நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்களேன். அதில் பல நாள் அந்த அலோகா டாக் வந்து அவங்க கூட நடந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு கால் முடியாமல் போயிடுது. பக்கத்துலேயே ஏதோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் கூட நடந்து வர முடியாமல் காரில், அந்த பெட்ரோல்லாம் வருவாங்களே அந்த கார்லலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்குது. நிறையா பேருக்கு அந்த அலோகாங்கிற அந்த நாய் மேலே அவ்வளோ ஒரு பிரியமாயிடுச்சு. ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் இவங்களை வந்து ஃபாலோ பண்ணல, நிறைய பேர் இவங்களுக்காக வெயிட் பண்ணல, பெரிய பாதுகாப்பெல்லாம் கொடுக்கல, அவங்க பாட்டு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில், அந்த நிலைமையை பற்றி நான் விஸ்தாரமாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பட் பொதுவாகவே உலகம் இருக்கிற அந்த நிலைமையில் இவங்க எதுக்காக நடந்து வராங்க? ஒரு விளம்பரத்துக்காக நடக்கலை, அரசியல் ரீதியாக அவங்க நடந்து வரல, ஒரு கம்பேஷன், மற்றவங்களுக்காக இருக்கிற அந்த அன்பு, அதுக்காக எதையுமே பெருசாக லேயர் கூட ரொம்ப பெருசாக போட்டுக்காமல், ப்ராப்பர் ஷூஸ் கூட போட்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. டெய்லி நடக்கிறாங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக நூற்றுக்கணக்கான மக்கள் சேர ஆரம்பிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நிறைய பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க போகிற வழியெல்லாம் நிற்கிறாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு வந்து மலர்னா கொடுக்குறாங்க, ஃப்ளவர்ஸ்னால் கொடுக்குறாங்க. இவங்க வாங்கிட்டு போய் அப்படி நடக்க நடக்க முன்னாடி இருக்கவங்க கிட்ட அந்த ஃப்ளவர்ஸை கொடுத்துட்டே பிளஸ்ஸிங்காக கொடுத்துட்டே போகிறாங்க. நிறைய பேரை பார்க்கும்பொழுது குழந்தைங்க அவ்வளோ குளிரில், அந்த நார்த் கேரளானா அது மாதிரிலாம் ஏறி ஏறி ஒவ்வொரு குளிர் பிரதேசமாக அவங்க வரும்பொழுது அவ்வளோ குளிரில் ஐஸில் எல்லோரும் அப்படியே கோட்டு ஜாக்கெட் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே நின்று பார்க்கும்பொழுது, அவங்க நடந்து போகும்பொழுது அவங்க பக்கத்தில் அவங்க முட்டி போட்டு விழுந்து கும்பிட்றதும், அவங்க கொடுக்குற அந்த பூவை வாங்கிக்கிறதும், அவங்க சம்டைம்ஸ் பிரேஸ்லெட் மாதிரி கட்டி விட்றாங்க ப்ளஸ் பண்ணி, அதை கட்டிக்கும்பொழுது அவங்க அப்படியே கதறி கதறி அழுதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயங்கள், தீய விஷயங்கள் நடக்கும்பொழுது, இந்த நாடு இப்படி தான் போயிடுச்சு, இது இப்படி தான் போயிடுச்சு, ஏஐ வந்துடுச்சு, நமக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு, அவளுக்கு என்ன பிடிக்கல, அவனுக்கு என்ன பிடிக்கல, இது மாதிரி எத்தனையோ பாலிட்டிக்ஸ் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நம்ம நிறைய பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது, இதை பற்றி எதையுமே யோசிக்காமல், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக, இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள் பண்ணாமல் இவங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்காங்க அந்த கம்பேஷனோட. அதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை. இவங்க நடக்கிறனால நாளைக்கு போர் நின்ற போதா? கண்டிப்பாக கிடையாது. இவங்க நடக்கிறனால நாளைக்கு நம்ம ஜாப்ஸை எடுத்துக்காமல் இருக்க போதா? அதுவும் கண்டிப்பாக கிடையாது. பட் ஏதோ ஒரு நம்பிக்கையை இவங்க விதைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசியாக 110 நாள் கழித்து வாஷிங்டன் டிசியில் லிங்கன் மெமோரியலில் வந்து ஒரு பெரிய மீட்டிங்கோட முடிக்கிறாங்க. இது முடித்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் நடந்து போன அந்த புத்த பிக்ஷு பன்யாகாரா திருப்பி அவரோட மாஸ்டர்கிட்ட போகிறார். இத்தனை நாள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நடந்து போகிறாரு, எத்தனையோ டஃப்பான கேள்விகள் கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு நடந்து போகிற டவுனில் சில டவுன்ஸில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வரக்கூடாது, நாங்கள் வேறு மதத்தை சார்ந்தவங்க, நீங்கள் வேறு மதத்தை சார்ந்தவங்க, நீங்கள்லாம் வந்து நரகத்துக்கு தான் போக போகிறீங்க, நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க கிட்ட அழகாக ஒரு பூவை கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கார். இது மாதிரி அந்த மேன் ஆஃப் கன்விக்ஷன் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி ஃபுல்லாக அவ்வளோ ஒரு பவரோட, அப்படி ஒரு தப்பஸோட, அப்படி ஒரு டிசிப்ளினோட அவர் நடந்து போயிட்டே இருக்கார். கடைசியாக போய் அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அங்கே போய் முடிக்கிறாரு அவரோட மாஸ்டர்கிட்ட. அந்த மாஸ்டர்கிட்ட போயிட்டு அவர் எதுவுமே பேசலை, அப்படியே மண்டிட்டு அவர் காலில் விழுந்து கதறி கதறி அழறார். அவங்களோட ப்ரோட்டோக்காலை மீறி அவங்களோட மாஸ்டரும் அவர் மேலே தோளில் கை வச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து அவர் எழுப்புறார். இதை வந்து நீங்கள் எந்த ஒரு நெகிழ்ச்சியான ஒரு படத்தை பார்த்தாலும் கண்ணு கலங்குற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு கலங்கிடும். ஏன்னா இத்தனை நாள் 3 மாதம் கிட்டத்தட்ட 2300 மைலை நடந்தவர், இவ்வளோ வெதரில், இந்த வெதரில் யாருனாலும் நடக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வெதரில் இன்னும் 19 பேரை தான் கூட சேர்ந்துட்டு அத்தனை லட்சக்கணக்கான மக்களை பாஸ் பண்ணி நடந்து வந்த ஒரு மனுஷன் அவரோட குரு கிட்ட வந்து அவருடைய அந்த மொத்த பயணத்தையும் சமர்ப்பிக்கும் பொழுது, உங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன், உங்ககிட்ட தான் நான் இதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சமர்ப்பிக்கிறாரு. அவரோட குரு அதை ரொம்ப பெருமையாக, அவ்வளோ சந்தோஷமாக, ஆனால் பணிவாக அதை வாங்கிக்கிறார். அது முடிக்கும் பொழுது அந்த ஒரு பெரிய ஒரு சர்க்கிளை அவர் வாழ்க்கையில் முடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு மட்டும் வரதில்லை, நமக்கும் வருது. இதை பார்த்து முடிக்கும் பொழுது மனசில் நமக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வரும். எவ்வளவோ விஷயங்கள் நம்மளை சுற்றி கெட்டதாக நடக்கலாம், எத்தனையோ பேர் நம்மளை வெறுக்கலாம், எத்தனையோ பேருக்கு நம்ம பிடிக்காதவங்களாக போயிடலாம். ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்ம செய்கிறது, ஏதோ ஒரு சின்ன விஷயம் அன்பின் வெளிப்பாடாக நம்ம செய்கிறது எப்படியாவது சுற்றி நம்மளை வந்து சேர்ந்தே ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் மூலமாக நான் கற்றுக்கிற செய்தியாக நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்லேயோ நியூஸ்லேயோ பீஸ் வாக் 2025 to 2026 பீஸ் வாக் இன் யூஎஸ்னு சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை பிக்கு பன்னக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை பற்றின நிறைய நியூஸு நீங்கள் பார்ப்பீங்க. நம்மளை சுற்றி எவ்வளோ கெட்ட விஷயம் நடந்தாலும் இது லிட்ரலி நல்ல விஷயம் நடந்தது, அதை நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி என் மனசில் ஒரு நல்ல ஹோப்பையும் ஒரு நம்பிக்கையும் விதைச்சதோ அது மாதிரி உங்கள் மனசுக்கும் ஒரு நல்ல நிம்மதியையும் நம்பிக்கையும் தரும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பாட்காஸ்ட் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வைப் வித் த ட்ரைப். நான் பொன்மொழி திருநாதன். நன்றி, வணக்கம்.